கம்பாடிஸ் அண்ட் எங்கள் தம்பி தங்கச்சி உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சோப்பு சட்டா இன்னைக்கு என்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் லக்னோவுக்கும் மேட்சுங்க. பேட்டிங் பிடிச்ச நம்ம லக்னோ வந்து தொடக்கம் மார்ச் ஓரளவுக்கு ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விக்கெட்டு போக டப்பு டப்பு டப்புன்னு விக்கெட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. அடுவில் வந்து நம்ம ஆயுஷ் போதவனி ஒரு 38 ரன் அடிச்சாரு. அப்புறம் வந்து முக்குல் சௌத்ரி இவர் ஒரு 39 ரன் அடிச்சாருங்க. டோட்டலாக இந்த 3 பேர் மட்டும் தான் கான்ட்ரிபியூட்டட். மீதி எல்லா பயலுகளும் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. சரியான பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க ஆர்சிபி. எல்லாம் பெஸ்ட் ஸ்பெல்லுங்க. சரியான ஓவர். அதுக்கப்புறம் நம்ம பூவிங்க பயங்கரமான ஆக்கருங்க. சரியான ஆக்கர் டெலிவரி 2 பேருமே சரியான விக்கெட். அதுக்கப்புறம் நம்ம ஏசல்வுட் ஒரு விக்கெட் எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குணால் பாண்டே கராத்தே பாண்டேங்க. இவர் பயங்கரமா மேட்சுக்கு மேட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஃபைனலி 146 அடிக்க முடிஞ்சு 147 எடுத்தால் வெற்றி இறங்கின ஆர்சிபிக்கு. க்குமே சால்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்தாருங்க. நல்ல ஒரு ஸ்பெல் போட்டாரு பிரின்சஸ். ஆவேஸ்கான ஆக்ரோஷமா ஒரு 2 விக்கெட் எடுக்க, ஃபைனலி சேசிங்னாவே நம்ம விராட் கோலி தாங்க. ஸோ கோலி த கிங் லெசண்ட் அவரு தாங்க கடைசி வரைக்கும் ஆனாரு. ஒரு 49 ரன் அடிச்சாரு. என்ன ஒரு 50 பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. சிபியின் ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனலி ஆர்சிபி வெற்றி பெற்றது. வாழ்த்துக்கள் ஆர்சிபி. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. பச்சை சட்டை, சிவப்பு சட்டை, மஞ்சள் சட்டை.